வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம யாரையும் விமர்சனம் பண்ண போறதில்ல, மக்களிடத்தில் கேள்வி கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம மனு தாக்கல் பண்ண போன இடத்துல பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சில இடத்துல டிஷும், சில இடத்துல கட்டி பிடிச்சி ஆராதனை எல்லாம் பண்ணிருக்காங்க. இதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த அரசியல் மனு தாக்கல் பண்ண போறதுல இருந்து என்ன நடந்தது தெளிவா சொல்ல போறேன். அதுக்கு முன்னால நீங்க ஒரு சின்ன வேலை செய்யணும். கடைசியா 2019 எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது வரைக்கும் 2019 இருந்து 24 வரைக்கும் 2024 வரைக்கும் எத்தனை தடவை உங்க ஊருக்கு வந்திருக்காங்க, மக்களிடத்தில் குறைகளை எம்பிக்கள் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை தடவை உங்க ஊருக்கு வந்திருக்காங்க, எத்தனை வாட்டி உங்களை சந்திச்சிருக்காங்க, எத்தனை தடவை உங்களுடைய ஊரின் பிரச்சனைகளை இந்த அரசியல்வாதிகள் தீர்த்து வச்சிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனாலதான் எத்தனை வாட்டி வந்திருக்காங்க மட்டும் தயவு செஞ்சு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த விஷயம் வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்டிங்கே எப்படி மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணா, திரு சேகர் பாபு இருக்காரு பாத்தீங்களா, சேகர் பாபு ஜெயக்குமார் இவங்க ரெண்டு பேருமே மனு தாக்கல் போன இடத்துல படா இந்த அண்ணன் தம்பி பேசிப்பாங்க பத்தி அந்த மாதிரி அங்கேயே இவர்களுடைய பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. நீ முதல் பண்ணுவியா நான் முதல் பண்ணுவியா, ஸ்டார்டிங்கே ரொம்ப அமர்க்களமா இருக்குது. இதுல வேற உடனே இவரு சொல்றாரு போடா நீ போடா. இதுனா இது நீங்க ஒரு அரசியல்வாதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நபர்கள், நீங்க மனு தாக்கல் பண்ண போற இடத்திலே இந்த அளவுக்கு ஒருமையில பேசுற நீங்க ஜெயிச்சு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லி பாருங்க. மக்களை இவ்வளவு பெரிய அதிகாரி, உங்களுக்கு நிகரான அரசியல்வாதிகள் அதிமுக திமுக அங்கேயே நீங்க வாடா போடான்னு திட்டுக்கிறீங்களே, எங்களை மாதிரி சாதாரண மக்கள் உங்களிடத்தில் வந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லு. ஒன்றும் பண்ண மாட்டீங்க, அடிச்சு நார கிழிச்சு தொங்க விட்டுருவீங்க. யாரு? திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டா, நீலகிரி தொகுதியில வந்து நம்ம அண்ணாச்சி இருக்காரு பாத்தீங்களா, முருகன் அண்ணாச்சி, அவர் போயிட்டு மனு தாக்கல் பண்ண போன இடத்துல பயங்கரமான கலவர பூமி ஆயிட்டுக்குது. இன்னும் எலெக்ஷன் டேட்டு அதுல ஜெயிச்சு நீங்க வரவே இல்லை. ஆனா அதுக்குள்ள பயங்கரமான டிஷும் சண்டை அந்த மாதிரி பயங்கரமா நடந்திருக்கு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. நம்ம தர்மயுத்தக்காரர் என்ன திரும்பினாரு, வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு வந்த உடனே அந்த ஒரு லிஸ்ட், அதுல வந்து மொத்தம் 5 OPS. இப்ப மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த 5 OPSக்கு எந்த OPSக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்காங்க. இதை வந்து செஞ்சது வந்து அதிமுக உதயகுமார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. வெளி மாவட்டத்திலிருந்து வெளி தொகுதியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தி 5 OPS சொல்லிட்டு எல்லாமே சுயேட்சையா தான் நிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு டஃப் கொடுக்குற விதத்துல இந்த மாதிரி OPS அவர்களை தரம் தாழ்த்தி பண்றது வந்து உண்மையாலுமே இது வந்து சரியில்லை. அதுக்கு அடுத்தபடி கேட்டா யாரு, நம்ம ராதிகா சரத்குமார் அவர்கள் நட்சத்திர ஜன்னலில் அவங்க ஒண்ணு சொன்னாங்க போறோம். யோயோ சின்ராசி எப்படி படிக்க வச்சு சூரிய வம்ச படத்துல கலெக்டர் ஆக்கினாங்களோ தேவயானிய, நான் அந்த மாதிரி ஆக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து தன்னுடைய மகனா வந்து பாவிச்சு கட்டி பிடிச்சி ஆசீர்வதிச்சுட்டு போயிருக்காங்க, நீயும் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு. இத மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது நம்ம தமிழிசையும் அந்த கியூட் பேபி இருக்காங்க தங்கபாண்டியன், இவங்க 2 பேரும் வேட்பு மனு தாக்கல் பண்ண போன இடத்துல வடசென்னை தொகுதியில கட்டி பிடிச்சி தங்களுடைய அந்த இது என்னது ஒரு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டுகிறாங்க. இந்த மாதிரி அரசியல் களம் சூடு பிடித்து கொண்டிருக்க 2 விஷயங்கள் வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் ஒதுக்கப்படவில்லை, பாஜகவின் அநீதி. இன்னொரு விஷயம் வந்து விசிக கட்சிக்கு வந்து அந்த பானை சின்னம் வந்து ஒதுக்கப்படவில்லை. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க 2 பேர்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்றோம், நீங்க 2 பேரும் ரொம்ப பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்ன போது கேட்டீங்களா? இப்ப யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே நஷ்டம். பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கலாமா? நாங்க தான் எங்கேயே கேட்கறோம், எங்களுக்கு அரசியல்வாதிக்கு எதுவும் நாங்க போய் வெறி ஓட்டு போடுறதால வந்துட போறோம். ஆனா நீங்க எலெக்ஷன் நிக்கணுமே, உங்களுக்கு ஒண்ணுன்னா டெல்லிக்கு தானே போகணும், கொஞ்சம் கூட இல்லையா? இப்ப பாரு, அண்ணன் திருமாவளவன் சனாதனத்தை ஒழிப்பேன், பாஜக ஒழிப்பேன், பாஜக இருக்கிற இடத்துல நாங்க கூட்டணிக்கே சேர மாட்டேன்னு சொன்னேன். நம்ம திருமாவளவனுக்கு பாஜக என்ன பண்ணுச்சு, உங்க சின்னத்தை பிடிங்கிட்டாங்க பாத்தீங்க. இதுக்கு தானே சொல்றது, இவங்களாம் பெரிய இடனே படி வாங்குற நேரம் வந்தாலும் கரெக்டா படி வாங்கிட்டாங்க பாத்தியானா. இந்த சீமானு சொன்னா கேட்க மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் மோடியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் இவர் வச்சாரு பாரு, எங்க மோடி இங்க இருந்து போயிருக்கோம். பாஜக காரங்க வேட்பாளர்கள் அவங்கெல்லாம் யாருன்னே தெரியாதியா.
சுயேட்சா நிக்க போறாங்க, அந்த கூட்டணி கட்சியில நிக்க போறேன்னு சொன்னா அவங்களுடைய சின்னத்தை தூக்கி தூக்கி அவங்க என்ன சின்ன கேட்கறாங்களோ தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க. ஆனா இங்க பாருங்களேன், தமிழ்நாட்டுல நம்ம அண்ணன் திருமாவளவனும் சீமானும் இவங்க 2 பேருமே வந்து பாஜக கடுமையாக எதிர்த்தவங்க. ஆனா இவங்களுடைய நிலைமையை பார்த்தியா, இவங்களுக்கு சின்ன தர மாட்டேங்கிறாங்க. இந்த சின்னத்தை வைத்துதான் எல்லாமே இங்க நடக்கிறது. ஆனா இவ்வளவு ஒரு அரசியல் செய்யுங்க, உங்களை செய்ய வேணான்னு சொல்ற, மற்றவங்களை நம்ம ஒடுக்கிதான் அந்த அரசியலுக்கு வர வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்காதீங்க. உன்னை எதிர்த்து பேசினா அவங்க வீட்டுக்கு ரைடு, இல்ல அவங்க சின்னத்தை முடக்கிறது. இப்ப அதிமுக சின்னத்தையே முடக்கியிருப்பாங்க, இருந்தாலும் இது வெளிப்படையா தெரிஞ்சிடும். அந்த காரணத்தால அதிமுக சின்னத்தை விட்டுட்டாங்க. அதனால அண்ணே சீமானண்ணே திருமாவளவண்ணே நீங்க கொஞ்சம் கரெக்டா இருங்கண்ணே. நீங்க ஏன்னே அதிகமா இது கேள்வி கேட்கிறேன், மக்களுக்காக எதுக்கு நான் கேட்டீங்க? 2 பேர் பண்றது தப்புனே. உங்களுக்கு ஏதாவது சின்னம் கொடுக்குறாங்களா? உங்களுக்கு நான் உதயசூரியன் சின்னம் தானே நிக்கிறேண்ணே, திருமாவளவண்ணே நீங்க நின்றுட்டு போங்கண்ணே. இவங்க விட மாட்டாங்கண்ணா, அதுக்கு உடந்தையா திமுகவே இருக்கு. இவன் என்ன தனி சின்னத்துல நின்று இவன் எப்படி ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் திமுகவே வருண்ணே. கேட்டா சமூக நீதி பேசுறேன்னு சொல்லுவாங்கண்ணே, உங்களை வச்சு ஏமாத்துவாங்கண்ணே. அடுத்தது நம்ம சீமானே, நீங்க எல்லாம் நான் ஒன்று சொல்லட்டுமாண்ணே, நீங்க வேணா கத்தலாண்ணே, ஆனா இங்க இருந்து போன் போயிட்டே இருக்குண்ணே டெல்லிக்கு, உஷாரா இருங்கண்ணே. எத்தனை வாட்டி சொல்றது, போனு போட்டோன்னா இங்க பாருங்க தூக்கிட்டாங்க, உங்க சின்னத்தை பிடிக்கிட்டாங்க. அதனால இவங்க 2 பேருக்குமே நடந்தது அரசியல் துஷ்பிரயோகம். உண்மையுமே இது வந்து நடக்க கூடாது, ஆனாலும் நடந்துட்டு. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம ஆண்டவர் கள்ளை மட்டும் கண்டால், இவர் ஒரு வாட்டி ரிமோட் உடைச்சாரு, ஞாபகம் இருக்கா? பிக் பாஸ் நினைச்சிட்டு வந்து அப்படியே ரிமோட் டிவி எப்பா, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன பாரு நீ சாமி, உன்னை கை எடுத்து கும்புற, எங்களை நேரா வந்து கூட ஒரு அடி அடிச்சிரு. ஆனா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, உடைச்ச டிவியும் அங்க இருக்குது, ரிமோட்டும் அங்க இருக்கு, ஆனா கரண்ட் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருதுன்னு விட்டே பாரு ஒரு பீலா. எளிய மக்களுக்கு சும்மாவே நீ பேசுறது மக்களுக்கு புரியல தாயா. நீ எலெக்ஷன்ல நீ திமுக கிட்ட காசு வாங்கமாயா, நீ நேரா போ திமுக கிட்ட காசு வாங்க. அதை விட்டு இங்க வந்து புரியாத பாஷையில பேசி மக்களை முட்டாளாக்காத. உனக்கு இங்க இருக்க எல்லாத்துக்கும் தமிழ் தெரியும், ஆனா நீ பேசுற தமிழ் ஐயா மோடி அவர்கள் பேசுற தமிழ் மாதிரியே இருக்குது, புரியுதா? அதனால நீ திமுக சப்போர்ட், திமுக அதாவது அதிமுக அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக மக்களை வந்து பிளவுபடுத்தணும், திமுக சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தானே நீ மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பி. இப்ப திமுக போய் சேர்ந்துட்டல, நினைச்சதை சாதிச்சுக்கையா. அதை விட்டு நான் டிவியை உடைச்சேன், ரிமோட்டை உடைச்சேன், கேபிள் ஒயரை பிடுங்கினேன், இந்த மாதிரி பேசி மக்களை தயவு செஞ்சு ஆக்காதீங்க ஆண்டவரே, உங்களோட பரிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு ஒன்று சொல்லப்படுத்தோம், எலெக்ஷன் வந்து எல்லாம் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த 5 வருஷத்துல உங்களை தேடி எந்த அரசியல்வாதி வந்தான், உங்களுக்கான தேவைகளை எந்த அரசியல்வாதி பூர்த்தி செஞ்சான், இதெல்லாம் யோசிச்சு என் அருமை வாக்காளர் பெருமக்களே இதெல்லாம் யோசிங்க. இதெல்லாம் யோசித்து நீங்க ஓட்டு போட்டாதான் உங்களுக்கான விடிவு காலம் பிறக்கும். அப்பதான் உங்களுக்கு உங்க ஊருக்கு என்ன தேவையோ அந்த நல்லது நடக்கும். அதை விட்டுப்புட்டு எவனோ ஒரு 2000 3000 காசு கொடுக்குறான்னு ஓட்டு போட்டுட்டா நான் மறுபடியும் சொல்றதுக்கான காரணம் இதான். நீங்க ஓட்டுக்கு காசு இன்னைக்கு வாங்குறீங்கல்ல, இந்த காசு சும்மா அவங்க விட்டுற மாட்டாங்க, இதை சம்பாதிக்கிறதுக்காக உங்க வயிற்றுலதான் அடிப்பாங்க. அதனால காசு வாங்காம தன்னுடைய வாக்குகளை செலுத்துகள். உங்களுடைய வாக்கு நேர்மையானதாக இருக்க வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர்